இது ஏன் வேறயா? அது அண்ணன்னு சொல்லுவாரு. எங்க அண்ணன் வார்த்தைக்கு 100 தடவை எங்க அண்ணன் மிஸ் ஆகாது. இல்ல ப்ரோ, நல்லா தெரிஞ்சுக்க பிரகாஷ். எவனா ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க கூட நம்பிடலாம். எவன் ஒருத்தர் அண்ணங்கிறானோ கண்ணி வெடி வைக்க போறேன்னு அர்த்தம். இல்ல பிரசாந்த் bro, அண்ணன் நீங்க தலைவா தலைவரே இப்பெல்லாம் தலைவா சொன்னாங்கன்னா அடுத்து அண்ணன் முடிஞ்சுச்சு. குருவே அப்படிங்குவானுங்க. ஜி இதை விட கேவலமான இந்த ஜின்னு சொல்லுவான். ஜி ஓகே ஜி அப்படிங்குவானுங்கல்ல, அவனுக்கிட்ட இன்னும் கேவலம், இன்னும் உஷாரா இருக்கணும் நம்ம. உண்மை உண்மை உண்மை. இதை நான் கண்டிப்பா ஜி சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கும். சொல்லுங்க ஜி. ஆமா ஜி வந்துடுறேன் ஜி, இப்ப பண்ணிடலாம் ஜி அப்படிங்குவானுங்க. ஒரு மாதிரியான ஒரு குரூப். இல்ல இது ஒரு டாபிக் பேசிட்டு இருந்தீங்க சூப்பரா, அந்த நார்த் இந்தியா இது ஹிந்தி படங்கள் ஏன் தமிழ் டைரக்டர் போறாரு அப்படின்ட்டு போனாங்க அப்படின்ட்டு. பேராசை தான், பெரிய காசு ஒரே அமௌண்ட் அடிச்சிடலான்ட்டு. ஏன்னா இந்த நிறைய ப்ராஃபிட் ஷேரிங் நடக்கும். இன்னொன்னு பிசினஸ் நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா 5 மடங்கு பெருசாங்க நம்ம பிசினஸோட. அப்போ என்னன்னா ஒரு ஜாக்பாட் அடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கலாம், ஒரு ட்ரை பண்ணா டக்குன்னு 100-200 கோடி பண்ணிடலாம், செட்டில் ஆயிடலாம், அப்படி தப்பு இல்லைங்கிற நானு. ஆனா என்னன்னா இவனுங்க அந்த ரொம்ப அர்ஜென்ட்டா போய் அங்க போய் பண்ணீங்க, இருக்கிற நம்ம தமிழ் டைரக்டரோட மானத்தை கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் நட்சத்தையும் வாங்கி விட்டுறானுங்க. ஸோ இனி வந்து ஒரு நல்ல டேலண்டடான டைரக்டர் அங்க போய் கால் பதியவே கூடாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுறாங்க சில பேர். அது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இவனுக்கு பண்ற கிராஃப்டிங்ல 15 வருஷம். நான் என்ன சொல்றேன், டே உங்களுக்கு பேர் இருக்குதுல்ல, சரி சூப்பர், சரி உன்னாலதான் முடியல, அது உனக்கே தெரியும். என்ன நமக்கு இன்னும் படம் எடுக்க வர மாட்டேங்குது பழைய மாதிரி. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் அசோசியேட்டையாவது நல்லவனா கூப்பிட்டு போனா அவனாவது ஒரு 4 சீன் எழுதுவான்ல. புட்டிவாதமா நானே தான் எடுக்கிறேன்ட்டு போயிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற படத்தை எடுத்துருச்சு வந்துடுறது. இந்த சிக்கந்தர்லாம் கண் கொண்டு பார்க்க முடியலன்ட்டானுங்க எல்லாரும். பார்க்கணும் தான். இப்போ சல்மான் கான்லாம் ஒரு நம்புவோம் அப்படியா? அவ்வளவு பெரிய ஆளு நம்பி கொண்டு வந்து ஒரு படத்தை கொடுத்துருக்கு. அப்படி ஒரு பேசிக்கா ஒரு எலிவேஷனுக்கு ஒரு 2-3 சீன் கூட வைக்க முடியாதா நம்மளால? இல்ல வர அட்லி மும்பைல தான் இருக்காரு, கூப்பிட்டு இருந்தா கூட ஒரு 2 சீன் சொல்லியிருப்போம், அப்படி இப்படியாவது பண்ணுங்க அப்படின்னு கமர்ஷியலா ஒர்க் ஆகிற மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ எல்லாம் ஈகோ ப்ரோ பிரகாஷ், எல்லாம் பாத்தீங்கன்னா ஈகோ. எப்படி சொல்றது, ஒவ்வொரு பபுள்குள்ள உட்காந்துட்டு எவங்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றது இல்ல. இப்போ வர யங் டீம் ஏன் ஜெயிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஈகோ கிடையாது பிரகாஷ். இப்போ லோகேஷ் இருக்கு அப்படின்னா அவங்க டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செட் டைரக்டருங்க 10-12 பேர் இருந்தாங்கன்னா எல்லாத்திட்டையும் படத்தை போட்டு காமிக்கிறாரு. எல்லா முக்கியமான சீன் முடிஞ்சோன்னு, ஆக்ஷன் சீன் ஆகட்டும் அது எதா இருந்தாகட்டும், உடனே அவங்க செட் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு மச்சி இது எப்படி இருக்குடா, ஓகேவா, இது கரெக்டா இருக்கா, மீட்டர் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு உடனே நிறைய பேர்த்த ஸ்பாட்டுக்கு கூப்பிடுற. அப்படி இது லோகேஷ் ஆகட்டும், நித்திலன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே, மனோன் அஸ்வின் ஆகட்டும், எல்லாரோட செட்டுக்கும் எல்லா டைரக்டருக்கும் போறாங்க. போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூவா உள்ள பேசிக்கிறாங்க, பேசி அதை அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. எடிட்டிங்ல எல்லாரும் உட்காராங்கன்னா ஐ மீன் கமெண்ட் பண்றதுக்குல ஏதாவது தப்பா போற மாதிரி இருந்தா இன்புட் தைரியமா கொடுக்குறாங்க. இப்படி பண்றா, இதை மாத்தி பண்றா, இப்படி மாத்தி போடுறா அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நம்ம செட்டு பையன் தோத்தரக்கூடாது. அப்போ பேசிக்காவே நல்ல படங்கள் அவங்ககிட்ட இருந்து பாருங்க, ரொம்ப ஒரு மினிமம் கேரண்டி படங்கள் வந்துட்டே இருக்குது. இது ஆகட்டும், நீங்க படம் யாரா அந்த அந்த செட்ல பாருங்க, எல்லாருமே ஒரு மினிமம் கேரண்டி. ரொம்ப பயங்கரமா இல்லாட்டி கூட மோசமா அந்த படம் இருக்கவே இருக்காது. இவங்க எல்லாருமே என்னன்னா தனித்தனி பபுள் பிரதர், பிசினஸ் பபுள். பாத்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி எவனா ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா வாங்கடான்ட்டு பூரா ஒரு செட்டை கூட்டிட்டு போறது. போய் அவன் காசு கொடுக்குறான்னு அவனை போட்டு மொட்டை அடிக்க வேண்டியதுங்க. மொட்டை அடிச்சுட்டா அப்புறம் திருப்பி என்ன பிரதர், அவனுக்கு நம்பிக்கை போயிடும். சல்மான் கான் வந்து நீ தமிழ் டைரக்டர் கூப்பிடுவாரா, ஆளை விடுங்கடா சாமின்றோம். அப்படி அழகா ஒரு 1000 கோடி ரூபாய் படம் கொடுக்க முடியும், நம்மளால ஈஸியா கொடுக்க முடியும். பழைய படத்தை சும்மா ஏதாவது ஒரு காப்பி எடுத்துட்டு ஒரிஜினலா எழுதவே முடியாத பிரகாஷ். நாங்க சரி எழுத முடியலன்னா பரவாயில்ல, எவ்வளவு பசங்க ஸ்கிரிப்டோட இருக்கானுங்க. ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து ஸ்கிரிப்ட் வாங்கு, ஸ்டோரி அவங்களுக்கு கிரெடிட்டா என்ன ஆயிரப்போகுது? அதனால நீங்க டைரக்டர் இல்லைன்னு ஆயிரப்போதா? எத்தனை பசங்க அவ்வளவு டேலண்டடா ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு எத்தனை பேர் இருக்கான். கூப்பிட்டு கூடியா நல்லா இருந்துட்டு போறானுங்க. எனக்கு புரியவே இல்ல அதுவும் உண்மை. இன்னொன்னு சொன்னீங்கல்ல, அதுல வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆட்கள் பாத்தீங்கன்னா அவங்க அசோசியேட் டீமோ இல்ல அசிஸ்டன்ட் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. அந்த நீங்க மேக்கிங் வீடியோ பிடிஎஸ்ல எது பார்த்தாலும் சரி ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு இவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்டிங் வச்சு எப்படி ஒரு இவ்வளவு நாள்லயே படத்தை முடிக்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி ஒரு எனர்ஜிக்கான டீம்,
ஒரு பயங்கரமான நீங்க ஒரு நம்பி நம்பி விடலாம் பிரகாஷ். இப்போ ஒரு கோ டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சீன் நீ டைரக்ட் பண்ற அப்படின்னு நம்பி விடலாம். ஏன்னா லோகேஷோட ஷார்ப்பா இருப்பாங்க. இன்னொன்னு லோகேஷ்மே வந்து பாத்தீங்கன்னா, நீ அங்க போயிட்டு வந்து தன்னிச்சையா எல்லா முடிவும் எடுத்துட்டு நான் தான் அப்படின்லாம் பண்ணிட முடியாது. நீங்க வந்து அவருக்கு எவ்வளவு கமாண்ட் இருக்கோ அதே கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோ டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கமாண்ட் கொடுத்துருப்போம் அப்படி அவரு. அதனால என்னன்னா முக்கியமான சீக்வன்சஸ் எல்லாமே எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்றது. ஒரு ஆள் வந்து நம்ம இதுதான் நான் தான் பெரிய ஆளு அதனால வந்து நான் டிசைட் பண்றேன் அப்படிங்கிறது அங்க கிடையாது. பேசிக்கா ஜனநாயகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செட்ல ஒரு எந்த இடத்துல ஜனநாயகம் இருக்குதோ அந்த இடத்துல ப்ராடக்ட் நல்லா இருக்கும். எந்த இடத்துல வந்து மோனோபுள்ளி இருக்கோ இல்ல நான் சொல்றதுதான் அப்படிங்கிறப்போ அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுவான் பார்ப்பான். ஒரு ஒரு 20 நாள் பார்ப்பான். இந்த ஆள் எவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானா, சரி போடா டே அவ்வளவுதான், ரைட் எடுத்துக்கடா அவ்வளவுதான், எனக்கு சம்பளம் தர்றானுங்க ஓகே ஃபைன், எனக்கு என்ன அடுத்த ப்ராஜெக்ட் நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். அவன் போயிட்டே இருப்பான். பிரசாந்த், இந்த ஈகோ பாயிண்ட் கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா ஈகோ ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து என்ன பண்றானுங்க, சரி ஓகே என் படம் இல்லை, ஏன்னா எனக்கு நான் தொழில் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன், நீ இது உன் படம் உடனே தான் கேள்வி கேட்க போறேன், நான் யாருன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அது கரெக்ட். ஆனா இந்த எனக்கு நிஜமா ஆக்சுவலா என்ன நடந்துச்சு தெரியல. ஆனா இதை சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அதாவது இங்க இல்ல நார்த்ல இருந்து சொல்றவங்க என்ன சொல்றாங்க, இல்லங்க இது சல்மான் கான் மேலதான் பிரச்சனை, ஏன்னா 7-8 வருஷமாவே அவர் கொஞ்சம் இப்படிதான் ஒரு மாதிரி ஆர்வம் இல்லாம நடிச்சிட்டு இருக்காப்ல, பிளஸ் இந்த ஏதோ செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால எங்கேயுமே ஷூட் வர மாட்டேன் அப்படின்ட்டாப்ல, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு ஆக்சுவலா உண்மை தெரியல. இல்ல அது ஆமா உண்மையாலுமே அந்த ஆளுக்கு வந்து உயிருக்கு பிரச்சனை இருக்கு. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூஸ்வாலாவா எவனோ ஒருத்தன் வந்து லிட்டரலா அடுத்த வந்து டார்கெட்டே வந்து சல்மான் கான். ஸோ இது வந்து விளையாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி வாங்கிட்டு சுத்துற குரூப் இல்லது. இது உண்மையாலுமே பிரச்சனை இருக்கிற ஆல்சோ ஒரு 5-6 வருஷமாவே கொஞ்சம் அவரு ஆர்வம் இல்லாம தான் இருக்காரு நடிப்புலயும்ன்ற மாதிரியும் சொன்னாங்க. எனக்கு இல்ல ஹெல்த் வைஸ் ஆள் கொஞ்சம் டல் ஆயிட்டு அப்படியா. அது நிறைய அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துலயோ எதுலயோ ஒன்றும் இந்த ஏதோ ஒரு சர்ஜரியோ அவருக்கோ ஷாருக் கானுக்கோ அந்த சர்ஜரிகள் கொஞ்சம் நிறைய இருக்குது. அது போக ஆள் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒரு மாதிரி டிஸ்இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காரு. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு ஸ்டார் இருக்கும்போது நீ ஏன் அவசரமா போய் படம் பண்றேங்கிற நானு ஒரே வார்த்தை நோ சொல்லிட்டு வந்துடலாம்ல. இல்ல இதுதான் வார்த்தை ஆக்சுவலா கரெக்ட். இது வந்து என்னன்னா நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இல்லப்பா வேணாம் தலையை சத்து கும்பிடுறேன், எனக்கு ஏற்கனவே இங்க வந்து 2 படம் சரியா போல, நான் வந்து இந்த ரிஸ்க நான் இப்ப எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி வந்துடணும். பட் இது ஆக்சுவலா அந்த இவர் விஷயத்துலயும் இதுதானே சொன்னாங்க. விக்கி வந்து போயிட்டு இந்த தானா சேர்ந்த கூட்டத்துக்கு வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்ப 15 நாள் தான் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. 15 நாள் தான் கொடுத்தானா பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்கல்ல. அதெல்லாம் அப்சல்யூட் பிஎஸ். அதெல்லாம் நீங்க அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அட்லி எடுத்துக்கலாம். இப்ப ஜவான் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப வந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த சவுத் நார்த் டிவைட பண்ணாங்க உள்ளே, அட்லிக்கு தெரியாமையே பண்ணாங்க. அட்லி வந்து சரி கம்முன்னு அப்படியே பல்ல கழிச்சு அப்படியே நடத்திட்டு இருந்தேன். அப்படியே ஒரு பாயிண்ட்ல ஒரு ஷாட்டோ இல்ல சீனோ, ஒரு ஷாட் நினைக்கிறேன், ஒரு ஷாட் யாரோ ஒருத்தன் அட்லி பர்மிஷன் இல்லாம யாரோ ஒருத்தன் எடுத்திருக்கான். எடுத்தோடனே அட்லிக்கு நியூஸ் போயிடுச்சு. எடுத்து நியூஸ் பண்ண பேக்கப்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்புங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு அப்படி அப்புறம் கூப்பிட்டு ஷாருக் கான் எல்லாம் இருந்திருக்கிறாங்க ஒரு மாடியில் உட்காந்து. என்ன பிரச்சனைன்னா தப்போ ரைட்டோ படம் எடுக்கிறது நான் தான் டைரக்டர், ஒவ்வொரு ஃப்ரேமும் நான் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுக்கிறேன், இல்லைன்னா அப்படி படம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இது நேராக ஷாருக் கான் முன்னாடி சொல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானே நேராக இறங்கி அப்பாலஜைஸ் பண்ணி இல்லை நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதனால அத நானும் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தெரியலயே நடந்துச்சு, அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ராஜா ராணிலே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பவுமே அட்லி வந்து இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணாரு. புரியாது இல்லைன்னா அது நம்ம இப்போ நீங்க அட்லி வந்து நீங்க 1000 விமர்சனங்கள் கிரியேட்டிவா வைக்கலாம், பட் அட்லியோட படம் அது ஏன் அட்லியோட படமா இருக்குது அப்படின்னா ஹீ ஓன்ஸ் எவ்ரி ஃப்ரேம். அவர் தான் அதுக்கான பாஸ். நான் இந்த இதுல மெர்சல்லையா தெரியல நினைக்கிறேன் இதுல மெர்சல் நினைக்கிறேன் 1000 சம்திங் டான்சர் 1200 1200 சொச்சமோ, இந்த 1200 சொச்சம்னு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கானுங்க. ரைட் அப்படின்ட்டு டான்சர்ன்ட்டு சரி 50 பேர் கம்மியான எனக்கு தெரியுது அப்படின்ட்டு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். இருந்தால் நம்மால மேலே நின்று என்ன ஆரம்பிச்சிட்டாராம். என்ன ஆரம்பிச்சா 50 டான்சர் கம்மியா இருக்குது, கொண்டு 50 பேரை. ஏன் அப்படின்னா
நீ போயிருவடா, நீ 50 பேர் கம்மியா கொடுத்துட்டு நீ போயிருவ. நாளைக்கு ப்ரொடியூசர் கேட்பாரு, பிரம்மாண்டம் கம்மியா இருக்கு, ஃப்ரேம்ல காட்டல அப்படின்னு நான் ஏதோ காசு அடிச்சிட்டேன்னு பேசுவேன். அப்படி நான் என்ன சொன்னேன்னா அதுக்கு தான் காசு தந்திருக்குது, கூட்டுவா, நான் வெயிட் பண்ற, கூட்டுவா. புடிவாதக்காரன். அந்த புடிவாதம் இருக்கிறங்காட்டி தான் அட்லிங்கிற பிராண்ட் இன்னைக்கு வரைக்கும் அட்லி நிக்கிற. அப்படி நீ என்ன அதான் சொல்றேன், சைட்ல வந்து கமெண்ட் இருந்துட்டே இருக்கும், இவர் இதை பார்த்து எடுத்தாரு அதை பார்த்து எடுத்தாருன்னு பேசிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் வந்து அந்த கலெக்ஷன் ரெக்கார்ட் நிக்கிறதே இல்லை. ஏன்னா ஹி இஸ் வெரி கிளியர். நமக்கு என்ன வரும், நம்ம கமெண்ட் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டர். எந்த கமர்ஷியல் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோரியோட வந்திருக்குது, எல்லாமே ஒரு ஏதோ ஒரு டிகிரி ஆஃப் காப்பி இல்லாமல் அந்த படம் இருக்கவே இருக்காது. ஐ மீன் ஏதோ ஒரு சாயல் இருந்து தான் ஆகும். நான் காசு பண்ற ஒரு மணி மிஷின், நான் அதை தெளிவா பண்றேன் அப்படின்னு பண்றேன். நீ ஷாருக் கான் பாருங்க, எப்ப கூப்பிட்டாலும் இன்னைக்கு அட்லி வந்து ஒரு 10 டைரக்டர் 10 ஹீரோ அங்க மும்பைல படம் பண்ண மாட்டாப்லையான்னு தவம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லு அர்ஜுன் அவ்வளவு பெரிய கலெக்ஷன் கொடுத்துட்டு அல்லு அர்ஜுன் எதுக்கு சன் டிவி கூட சேர்ந்து படம் பண்ணணும்? அட்லி கூட 1500 கோடி ரூபா புஷ்பா 2 பண்ணியிருக்குது. அத்தச்சோடு கலெக்ஷன் கொடுத்துட்டு எதுக்கு அட்லி வந்து ஜாயின் பண்ணும்? ஏன்னா உனி அல்லு அர்ஜுனை தாங்குற அளவுக்கு சக்தி அட்லிக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்க சொல்ல போனா நீங்க அட்லியை பார்த்து தான் அந்த மெர்சல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய டான்ஸ் அப்படிங்கிற மேட்டர் ஓப்பன் பண்ணி விட்டதே மெர்சல் தான். அந்த ஆலப்புறம் தமிழம் பாட்டு அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா நீங்க பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க உண்மையா பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாம் அட்லிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு பேக்ரவுண்ட் டான்சர்ஸோட டிமாண்ட் ஒரு பெரிய படம்னா அசால்ட்டா 500 பேர் பின்னாடி ஆடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட். இதெல்லாம் வந்து சங்கர் அப்பயே பண்ணிட்டாரு பாய்ஸ்லயே. பிரதர் பண்ணாரு பிரதர், அதை அடுத்த லெவல் எடுத்துட்டு போனது அட்லிங்க சுகுமார். அது சங்கர் பண்ணாருன்னா எங்க அதை பண்ணி அப்படியே சஸ்டெயின் பண்ணணுமே, பண்ணிருக்கணுமே. கரெக்ட், அது இல்ல அப்படி சொல்லல. அட்லியுமே வந்து அது கத்துக்கினதே அவர்கிட்ட இருந்தானேன்ற. இல்ல கத்துக்கிறது ஓகே பிரதர், கத்துக்கிறது பிரச்சனை இல்ல. அதை கத்துக்கிட்டு அதைய நம்ம ட்விஸ்டா ஐ மீன் நம்மளோட சிக்னேச்சர் படி என்ன பண்றோங்கிறது தானே மேட்ரு. எல்லாருமே கத்துக்கிறாங்க. சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, யாருமே அட்லி மாதிரி ஆகலையே. அப்ப என்னன்னா அந்த விஷயம் அட்லிக்குள்ளே இருந்திருக்குது, குரு கரெக்டா வாச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் மீறி தானே இன்னைக்கு அட்லி நிக்கிற. அப்படி சங்கர் விட ஒரு படி மேட்ச் ஆயிருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. அதனால இல்ல ப்ரோ, கடும் உழைப்பாளி, வேவ் லென்த்ல இல்லைங்க, கடும் உழைப்பாளி. அந்த பையன் கடும் உழைப்பாளிங்க, வெறித்தனமான உழைப்பாளிங்க. இன்னொன்னு பயங்கரமான விஷனரிங்க. விஷனரி நான் பேசியிருக்கேனுங்க, நான் நிறைய பேசுவேன், அப்பப்போ எப்போ பேசுவேன். ஆனா ப்ரொடியூசர் வந்து கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொன்ன அந்த மர்சலே ப்ரொடியூசர் வந்து அதுக்கு எந்திரிக்க முடியல அப்படிங்கிற அது வந்து பிரதர் இது என்னன்னா ஊர்ல இருக்கிற எல்லா கடனையும் வந்து ஒரே படத்துல ஒரு படத்து மேல எழுதுனா அதுக்கு அட்லி எப்படி பொறுப்பாவாருங்க? அது அந்த பிரச்சனை கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி அதை கொண்டு போய் பிரான்ஸ்ல வந்து நான் லான்ச் பண்றேன்னு சொல்லி அதுக்கு 14-15 கோடி செலவு பண்ணி அதுக்கு வட்டி ஆகி இதெல்லாம் சேர்த்து பிரதர் அவரு ராமநாராயண்ங்கிறவர் வந்து பிரதர் அட்டகாசமான ஒரு சினிமா தயாரிப்பாளர் பிரதர், ஒரு அட்டகாசமான டைரக்டர். அதாவது ரொம்ப தொழிலை வந்து மிக நியாயமா நடத்தின ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் தமிழ் டைரக்டர் ப்ரொடியூசர்னா அது ராமநாராயண் தான். அளவா ஒரு 2 லட்சம் லாபம் வந்தா போதும், 3 லட்சம் லாபம் வந்தா போதுன்னு அழகா சின்ன சின்ன படங்கள் எடுத்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் சப்ளை ஒன்று கொடுத்துட்டே இருந்தார் பிரதர். தேனாண்டால் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வரைக்கும் அவங்க அடிச்சுக்கவே முடியல யாருமே. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பெருசாக தெரியாதுங்க. அப்போ ஐ மீன் ப்ரொடக்ஷன் தெரியாதுன்னா அந்த ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் தெரியாதுங்க. இப்போ ஒரு விஜய் வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் வேணும் பிரதர். அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து திரும்பி வருமா என்ன? இப்போ தானு சார் வந்து தெரி பண்ணியிருப்பாரு. நான் தானு சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு நாள், பேசிட்டு இருந்தேன். அப்போ கேட்டிருந்தேன், ஏன்னா அந்த கோர்ட் சீனு அந்த பாலெல்லாம் ஏன்னா கிரீன் ஸ்கிரீன் அப்படின்னு. அம்மா அன்னைக்கு விஜய்க்கு வந்து மார்க்கெட் ஒன்று இருந்ததுமா, அதுக்குள்ளதாம்மா நான் முடிக்கணும். நான் வந்து விஜயை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் வந்து கண்ணை கட்டிட்டு நான் ஒரு 20 கோடி ரூபாய் ஜாஸ்தி செலவு பண்ணியிருக்கலாம். ஆனா அங்கதாம்மா என்னன்னா இந்த பிரேக் ஈவனுக்கும் நஷ்டத்துக்குமான வித்தியாசம். எப்பவுமே ஒரு ப்ரொடியூசர் வந்து போட்ட காசு திரும்பி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். அதுல வந்து சேஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் லாபத்தை பத்தி யோசிக்கணுமா? நான் அதுதான் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நஜ ஸ்பாட். நீங்க வந்து ஹை கோர்ட்ல வந்து பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு நேப்பியர் பிரிட்ஜில் வந்து அந்த சீன் எடுக்கணும்னா அவ்வளோ செலவாயிருக்குமா? நான் அதான் கிரீன் ஸ்க்ரீன் போனோம், அதில் அவ்வளோ காஸ்ட் சேவ் ஆச்சு. அதெல்லாம் தான் எனக்கு லாபமாக வந்துச்சு. அந்த படம் நீங்கள் ஒரு பாயிண்ட்ல செங்கல்பட்டில் கூட ரிலீஸ் ஆயிருக்காது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்போ கூட அது லாபம் வந்தது காரணம் என்ன? ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கு அப்படிங்க தானு. அதனால தான் தானு
தானுங்கிறவர் வந்து ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசரா இருக்காருன்னா, அந்த எவ்வளவு போட்டா எவ்வளவு வருங்கிற அந்த தெரியணுங்க. இங்க தேனாண்டால் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்ல அவங்க கிங்ஸ், அதுல டவுட்டே வேணாம். அவங்க அப்பா அவங்கலாம் பெரிய ஆளுங்க. பட் ப்ரொடக்ஷன்ல அவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஸ்கேல், அந்த ப்ரொடக்ஷன்ல நாலேஜ் இல்ல. அந்த படம் வந்து அண்ட் இன்னொன்னு மத்த படத்தோட பிரச்சனை எல்லாம் சேர்த்து இந்த படத்தோட கப்பல் பண்ணிட்டாங்க. இதுல வந்து அட்லிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த படம் லாபம் பண்ணுச்சா? ஏங்க மெர்சல் வந்து அட்டகாசமா ஓடின படங்க. நீங்க எனி டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு கேளுங்க, யார் வேணா கேளுங்க, அது லாபம் பண்ணாமலாம் இல்லைங்க, எல்லாத்துக்குமே லாபம் பண்ணி தந்துச்சு. ப்ரொடியூசர் பண்ற வரவு செலவு தப்புக்கு வந்து டைரக்டர் என்னங்க பண்ணுவாரு? அண்ட் இன்னொன்னு எல்லா ப்ரொடியூசர்ஸுமே இன்ஃப்ளேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு படம் வந்து ஒரு 100 கோடி 120 கோடினா உடனே 200 கோடின்னு சொல்லுவாங்க. அது அப்போ அவ்வளோலாம் தரமாட்டாங்க, அதெல்லாம் நெருக்கி தான் எடுப்பாங்க. ஸோ ஸோ அது வந்து நம்ம அட்லி மேல வந்து போட முடியாதுங்க. நம்ம நீங்க அந்த அட்லி வந்து அதோட 1000 கோடி ரூபா பொட்டன்ஷியல் இருக்கிற டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படி இன்னைக்கு ஜவான்ல. ப்ரோ ஆனா அப்ப நீங்க நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இப்போ அந்த டான்சர்ஸ் வந்து 500 பேர் ஆடுறாங்க, 600 பேர் யா லைக். ஆனா வந்து நம்ம டிவில பாட்டுலாம் பாக்குறப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு ரோ மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் அதுல ஏன் இத்தனை இல்ல ப்ரோ, அப்படிங்கிற மாதிரியும் இல்ல தோணுது. இல்ல ப்ரோ, சப்கான்சியஸா அது அப்படி கிடையாதுங்க. நீங்க அந்த டான்ஸ் மட்டும் கிடையாதுங்க, சப்கான்சியஸா நீங்க வந்து அது டிவி எல்லாம் விட்டுருங்க பிரதர். பிரதர் இது எல்லாமே தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி எடுக்கப்படுகிற படங்கள்ங்க. நீங்க அந்த அந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிற சப்கான்சியஸா உங்களுக்கு என்னன்னா இது பெரிய படம் பெரிய படம்னு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்குங்க. அதோட நீங்க அதோட இது என்ன தெரியுங்களா, அதோட பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு ஆலப்புறம் தமிழன் பாட்டை பாக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் சிம்பிள் சீன் வந்தாலுமே சப்கான்சியஸா இது பெரிய படம்னு உங்களுக்கு வந்து மைண்டு. ஸோ இது எல்லாமே மைண்ட் ரெடி பண்றது பிரதர். இந்த பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பாடல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தெலுங்குல அலா வைகுண்டபுரம்ல அல்லு அர்ஜுன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அடிச்சிருப்பாரு. நீங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த 500 பேர் டான்சஸ்ங்கிறது ஒரு ரெகுலர் ஆச்சு. நீங்க இப்ப எல்லா படத்துலயுமே பெரிய படங்கள் பாருங்க. ஸோ நீங்க அந்த 500 பேர் 1000 பேர் இல்லாம நீங்க வந்து பாடல்கள் கிடையவே கிடையாது. 100 கோடி ரூபா மேல படங்கள் வந்து ஓப்பனிங் சாங் நிச்சயமா 500 பேர் இருப்பான். அது நல்ல விஷயம் பிரதர். ஏன்னா எவ்வளவு டான்சர்ஸ் அது உருவாக்கும் தெரியுங்களா? எவ்வளவு குடும்பங்களுக்கு அடுப்பெரியும் தெரியுங்களா? ஸோ நிறைய மக்களை இன்க்ளூஸ் உள்ள கொண்டு வர அப்படி. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இந்த ஜவானே பாருங்க, பாதி ஷூட்டிங் வந்து புடிவாதமா மெட்ராஸ்ல தான் வச்சா அப்படி. அது கிட்டத்தட்ட 5000 to 10,000 பேத்துக்கு வேலை தந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா மும்பைல வச்சுட்டு ஜாலியா போயிருக்கலாம் பையன். அப்பவுமே ஓகே, நம்ம ஆளுங்க. ஸோ அந்த எண்ணம் தாங்க. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிராஃப்ட்னால மட்டும் ஒருத்தன் வந்து மக்களையோ இல்ல வந்து சினிமாவோ ஜெயிச்சிடறது இல்லைங்க. அவன் வந்து பர்சனா யாரா இருக்கிறான், பர்சனா யாரா இருக்கான்னா, நான் இன்னைக்கு இப்போ பேசுன மாதிரி இருக்குது. மெர்சல்ல நினைக்கிறேன், பிகில்ல எனக்கு அது மேக்கப் யூனியன் ஹெட் கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு நாள் அவர் சொன்னாரு, தம்பி எங்களுக்கு மேக்சிமம் 4 பேர் கூப்பிட்டாலே பெரிய அதிசயம் தம்பி. பிகில்ல வந்து 25 பேரோ 50 பேரோ வேலை செஞ்சிருக்காங்க. நாங்க வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல மேக்கப் மேன் வாங்கின ஒரே படம் அந்த படம் தான் தம்பி. நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லாத்துக்குமே தனித்தனி மேக்கப் மேன் போட்டார் அவரு. அது எங்களை வேணா நெருக்கி 3 பேர்த்துக்கு ஒரு ஆள் கூட போட்டிருக்கலாம். அப்படி பண்ணல. நல்லா வேலை செய்யுங்கண்ணே, நல்லா காசு வாங்குங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய் இல்லாம எங்களுக்கு வந்து வாங்கி தந்தார் தம்பி அவரு அப்படின்ட்டு. ஸோ ஏன் அட்லின்னா சும்மா வந்து அவர் டைரக்ட் பண்றாரு, ஃப்ரேம் வைக்கிறாரு, அதனால அட்லி கிடையாதுங்க. அவ்வளவு பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அப்படிங்க. அவரோட பொறுப்பு அதுதான். அந்த பொறுப்புணர்ந்து வேலை கொடுக்குறாருங்க எல்லாத்துக்கும். ஒரு டைரக்டர்னா வெறும் ஷார்ட் எடுக்கிறது மட்டும் கிடையாது பிரதர். கீழ் இருக்கிற ப்ரோ அந்த அப்போ காஸ்ட் குரு. நீங்க சொல்ற எப்படி பார்த்தா அப்புறம் எப்படி ப்ரோ இந்த தெரி ரீமேக்ல எப்படி மிஸ் பண்ணாங்க? அங்கே ப்ரோ அதுதான் பிரதர் இவங்க பண்ற நல்லா பெரிய பெரிய கால்குலேட்டிவா இருக்குங்க. இல்ல இல்ல அது 100% அதுதான். நீங்க அந்த மீட்டர் தப்பு. சினிமா பிரதர், அது சினிமா. நீங்க சினிமால வந்து நீங்க எவ்வளவு கால்குலேட்டிவா இருந்தாலும் எல்லாருமே 100% ட்ராக் ரெக்கார்டு வைக்க முடியும் அப்படின்னா முடியாதுங்க. கிரிக்கெட்ல நாமளும் தான் பாக்குறோம், எல்லாரும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறாங்க. இந்த சிஎஸ்கே எல்லாம் பாருங்க பயங்கரமா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறோம், விளையாடுறது இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த கேம் வரும்போது கோட்டை விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் சினிமாங்க. இப்போ என்னன்னா முயற்சி பண்ணி தோக்குறது வேற விஷயம் பிரதர். இப்போ பேபிஜான்னு ஒரு படம் எடுத்தாங்க, முயற்சி பண்ணாங்க, அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகலங்க, அவ்வளவுதான். ஆனா அங்கேயும் என்னன்னா அங்க இருக்கிற மும்பையில் இருக்கிற நிறைய தமிழ் பசங்க அசிஸ்டன்ட் அசோசியேட்ஸ் 50% மேல தமிழ் பசங்களை தான் உள்ள ஹையர் பண்ண அப்படி அட்லி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் அவங்க வேலை. நான் போய் குரூப் ஆஃப் செட் ஆஃப் பசங்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ என்னையா பண்றீங்க அப்படின்னா, ஆனா எல்லாம் சொன்ன பேபிஜான். எனக்கு அப்ப பேபிஜான் என்னன்னே தெரியல. என்னையா பேபிஜான் அப்படின்னா, ஏங்க அட்லி ஒரு படம் தயாரிக்கிறாருல உங்களுக்கு தெரியாதா?
அப்படின்னா ஓ அப்படியா, ஓ சரி சரி, அதெல்லாம் வேலைங்க, நான் எங்களுக்கு எல்லாம் அங்கதான் வேலை, அவர் தான் கூப்பிட்டுருக்கா அப்படி அப்படின்னாங்க. ஸோ இன்டென்ஷன் பிரதர், அவ்வளவுதான். அது தோக்குறது இட்ஸ் வெரி நார்மல் பிரதர். சினிமால ஃபினான்ஷியல் தோக்குறது வெரி நார்மல். ஆனா உழைக்கிறியா இல்ல ஓபி அடிச்சு தோக்குறியா? பேபி ஜான் உழைச்சாங்க, ஒர்க் அவுட் ஆகல. அந்த கதை, அந்த சினாரியோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகல. அது ஏதோ வருந்தவனா ஏத்துக்க முடியல அவங்களால. அது இது இது சுத்தமா ஒரு எக்ஸ்ட்ரீம் சவுத், அது எக்ஸ்ட்ரீம் தெரியல, சம் காம்பினேஷன், கதை ஒர்க் அவுட் ஆகல. அது நார்மல் இன் சினிமா பிரதர். பட் வேலை செய்யாம ஓபி அடிச்சு தோக்குறது இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை இங்க. ப்ரோ சிக்கந்தர் நான் பார்க்கல, ம். பார்க்கலாமா இல்ல அப்படியே விட்டுறலாமா? பாருங்க பாருங்க, நானும் பார்க்கல பிரதர், நாளைக்கு பார்க்கணும். அது என்னதான் இருக்குன்னு பாத்துறணும் பிரதர். என்ன பிரச்சனை பிரதர், இந்த மொக்க படம் பார்க்கறதோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? அத பாட்டா நீ சாயங்காலம் வரைக்கும் வேற எதுவுமே ஓடாது ப்ரோ, கருமம். அது வெறுத்துரும் பிரதர். ஒரு மாதிரி சினிமா மேலே நம்பிக்கை போயிரும் பார்த்துக்குங்களேன். ஒரு மாதிரி வெறுப்பாவே இருக்கும், எதை பார்த்தாலுமே வெறுப்பா இருக்கும். அதனாலயே அது பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. சர்வேஸ் ப்ரோ நீங்க பார்க்க வேணாம் ப்ரோ. நீங்க வந்து ப்ரோ ஜிபியூ அப்டேட் ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. பிரதர் குட் பேட் அக்லி என்ன பிரதர், நிறைய ஓப்பனிங் சீன்ஸ் மாதிரியே ஒரு 5 ஓப்பனிங் சீன்ஸ் இருக்கு பிரதர் உள்ள படத்துக்குள்ள. பிரதர் ஜாலியான கமர்ஷியல் என்டர்டெய்னர் பிரதர். இப்போ இவங்க கேட்குறாங்க ட்ரெய்லர் இதை மாதிரி இல்லையா அதை மாதிரி இல்லைன்னு. யோ அவங்க சொல்லிதாயா எடுக்கிறாங்க என்ன? ஜாலியான கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஃபன்னு, ஃபேன்ஸுக்கு அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ ஒன்று எடுக்கட்டுமே, சரி படம் வரட்டுமே. இன்னொன்று நிச்சயமா ஒரு 10 சீனாவது நல்லா தேட்டர் ரெண்டா பொழக்கிற அளவுக்கு சீன் இருக்கும். அது கண்டிப்பா ஆதிக்கு வச்சிருப்பா அப்படி, அது டவுட்டே வேணாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் விஷயம் தெரியாத ஆள் கிடையாது ஆதிக்கு. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு என்னங்க கமர்ஷியல் படத்துல வேற என்னங்க வேணும்? போங்க, ஜாலியா போங்க, சட்டையை கழட்டி சுத்துங்க, ஃபன் பண்ணுங்க, கத்துங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, வாங்க, அவ்வளவுதான். வேற என்ன அவரு என்ன? ப்ரோ எஸ்ஜே சூர்யா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இல்ல அது எனக்கு உண்மையா இந்த trailer இல்ல பார்க்கறப்போ. 100%. ஏன்னா எஸ்ஜே சூர்யா வந்தா கலரே மாறி இருக்கும், கண்டிப்பா கலர் மாறி இருக்கும். இன்னொன்னு அஜித் சாருடைய விசுவாசி வேற எஸ்ஜே சூர்யா சாரு. பெருசா உங்களுக்கு டைனமிக் சுத்தமா மாறி இருக்கும். ஐ திங்க் டேட் இஷ்யூஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. காசெல்லாம் பிரச்சனையே இருந்திருக்காது, அவர் எவ்வளவு கேட்டாலும் தந்திருப்பாங்க. டேட் இஷ்யூஸ், ஏற்கனவே கமிட்மெண்ட், ப்ரியர் கமிட்மெண்ட்ஸ்னால தான் உள்ள வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாப்போங்க, ஃபன்னா இருக்கணும்னு ஜாலியா இருக்கணும் பிரதர். பழைய அஜித் சார் ஒரு ஃபன்னா ஒன்று பண்ணுவோம் அப்படி இல்லை, அந்த அஜித் சாரை பார்த்தா போதுங்க, அவ்வளவுதாங்க. ப்ரோ யாருதான் வில்லன்? அது தெரியல பிரதர். எல்லாம் பிரதர் ஆக்சுவலா நமக்கான எப்படி சொல்றதுங்க, நாம நினைக்கிற அளவுக்கு இருக்காதுங்க. உள்ள போனா வேற ஏதாவது ஃபன்னா இருக்குங்க. அவ்வளவு உள்ள கொஞ்சம் இன்னும் டீப்பா வேலையை பார்த்துருப்பாங்க. ட்ரெய்லர் இருக்கிற அதுவே அப்படியே படத்துல இருக்காது நான் நம்புறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். உள்ள ஏதாவது ஒன்று புதுசா வச்சிருப்பாருங்க, அதுக்கு நிச்சயமா வச்சிருப்பாரு. 100% வச்சிருப்பாரு. இன்னொன்னு தியேட்டர் மூமெண்ட்ஸா மாறும்போது இந்த படம் வேற ஸ்கேல்ல மாறுங்க. அதனால ரொம்ப போட்டெல்லாம் குழப்பிக்க வேண்டாங்க, ஜாலியா போங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், குட் பேட் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். குட் பேட் அக்லி தோக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அது நீங்க ஜாலியான படம் அது, அது சொல்லி எடுக்கிறாங்க. இன்னொன்னு போயிட்டு நான் உலகத்துல இருக்கிற கருத்தெல்லாம் நான் சொல்ல போறேன்னு சொல்ல அவங்க ஃபன்னா வாங்கயா, என்டர்டெயின் ஆயிட்டு போங்கயா அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் நானும் எதிர்பார்க்கிறேன், உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கேமியோ சர்ப்ரைஸ் Duration கேமியோஸ் பத்தி என்ன ஏதாவது bro? இருக்கா? கண்டிப்பா இருக்கும் பிரதர், கண்டிப்பா இருக்கும், டவுட்டே வேணாம் உங்களுக்கு. கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா. பிரசாந்த் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? யாருங்க? என்ன ஞாபகம் இருக்குதுன்னா ஏதோ பக்கத்துல வந்து நின்று பேசுற மாதிரி சொல்றீங்க. யாரு? பக்கத்துல இல்ல, பக்கத்துல உட்கார்ந்து எம்புரான் ஈவென்ட்ல. டிபி சொல்லி பர்னின்னு சொல்லுங்க பர்னி. பரணியா? பரணி சொல்லு பரணி. எனக்கு எம்புரான் ஈவென்ட்ல பார்த்தோம்லண்ணா. ஓ ஆமாமா, சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல கொண்டு இருந்தீங்களா? அதேதான் அவனேதான். சொல்லுங்க பரணி சொல்லுங்க. இப்ப ஞாபகம் இருக்குதான்னா நானு எங்கடா இது, யாராவது லவர் மாதிரி கேக்குறது, எவன்டா அது அப்படின்னு பாக்குறேன் நான். சரி சரி, சும்மா தானே நைட் 2 மணிக்கு டைம் பாஸ் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாமா. இது பர்னின்னு பேரை சொல்லிட்டு சொன்னீங்கன்னா தான் ஞாபகம் இல்ல வரும். இல்ல, பச்சை பேரை எனக்கு சொன்னீங்கன்னா ஒரு அது பிரச்சனை இல்ல பிரகாஷ். என்ன மேட்டர்னா, இந்த திடீர்னு இந்த மைக்ல எவன் பேசுறான் பேசலன்னு அது வேற ஒவ்வொரு நாள் தெரியாம போயிருதா. எங்கடா அது, எங்க அசரீரி மாதிரி வாய்ஸ் மட்டும் வருது, எங்க இருந்து யாருன்னே தெரிய மாட்டேங்குது. பரணி சொல்லு பரணி. இல்ல நான் சும்மா தான் கூப்பிட்டேன். அப்புறம் பிரசாந்த் ப்ரோ உங்கள்ட்ட தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, எல்லா லைனப்பையும் விட்டுருங்க, உங்க லைனப் சொல்லுங்கிறாரு. நீங்க அடுத்தடுத்து நடிக்கிற லைனப் சொல்லுவீங்களா? சரி நடிக்கிறேன் பிரதர். ஒரு இந்த இப்போ ஒரு மே மாசம் ஒரு ரிலீஸ் இருக்கு, ஒரு படம் வருது பாருங்க. சின்ன ரோல் தான், ஒரு 10 நிமிஷம் வருவேன்.
நடிக்கிறேன் தலைவா, இந்த இந்த வருஷம் நடிச்சு நிறைய காசு பண்ணோம். காசு பண்றதை விட சினிமாவை வந்து ரொம்ப பொறுமையான ஃபீல்டு தலைவா. நமக்கு வாய்ப்புங்கிறது வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நாமெல்லாம் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் பெரிய உலக ஆக்டர்லாம் ஆகல. பட் ஒரு கண்ணு தெரிஞ்சு ஒரு 2 பெரிய படம் இருக்குங்க. அடுத்த ஜூலை ஒரு ஷூட் இருக்குது. அது ஒரு பெரிய ரோலுங்க. அடுத்து இன்னொரு ரோல் இருக்கு. எல்லாம் அண்ணனுக்கு தான், நம்ம அண்ணனுக்கு தான் டைரக்ஷனு. ஸோ அந்த 2 படங்கள் இருக்கு ப்ரோ. அதுவே எனக்கு டைட்டா இருக்கும். ஏன்னா ரொம்ப 2மே சேலஞ்சிங்கா தான் இருக்குங்க. கத்துக்கிறேன் பிரதர். இப்பதான் பிரகாஷ் என்னன்னா, இப்பதான் என்ன கான்ஃபிடன்ஸ்னா, நமக்கு அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லாம நாம் பாட்டுக்கு முடிச்சுட்டு வர்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இப்பதான் வருது. அது 10 படம் ஆயிரும் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் என்னன்னா, கேமரா எங்க இருக்குது, அது எப்படி ஃபேவர் பண்ணணும்னே தெரியாது பிரகாஷ். அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் 2 படம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டவுட் வந்துச்சுனாலே உங்களுக்கு கேமரா அரியலக்ஸ் எல்லாம் மோசமான கேமராங்க. நீங்க வந்து மைண்ட்ல டவுட் இருந்ததுன்னா பிரகாஷ், கண்ணில் தெரிஞ்சிடும். அந்த கண்ணில் தெரியுறத அது கேப்சர் பண்ணிடும். நீங்க டேரக்டர் ரீடேக் போயிடும். அப்படி அவ்வளவுதான். இப்போ டிக்கிலோனாலாம் நான் கார்த்திகிட்ட வாங்க திட்டே கிடையாது. அதான் அசியமா திட்டுவான். அதாவது அறிவே கிடையாது. எங்க கண் எங்க பார்த்துட்டு இருக்கு அப்படிங்குவான். சரி, ஃப்ரெண்டு தான், அதனால உரிமையா அவன் சொல்லி கொடுப்பான் எனக்கு. கண் என்னைக்குமே ரொம்ப முக்கியா, க்ளோஸ்அப்லாம் கண் ரொம்ப முக்கியா. நீ வந்து கேமரா கான்சியஸ் வந்துருச்சுன்னா நீ பண்ணவே முடியாதையோ, பூமர் ஆயிரும் நீ அப்படின்ட்டே இருப்பான். ஸோ அந்த கேமரா கான்சியஸ் போறதுக்கு ஆமா, என்னதான் பெரிய நம்ம புடுங்கிட்டு போய் அங்கே நின்னாலும் அந்த கேமரா பார்த்தா பயம் வந்துடும் பிரகாஷ். அது ஒரு பாயிண்ட்ல ஒரு மாதிரி நீங்க உங்களே இல்லாம நீங்க ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஒரு 5 படம் போனதுக்கு அப்புறம் நமக்கு அது நார்மல் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இன்னொன்று கேமராக்கு என்னன்னா, கொஞ்சம் பொறுமையா பண்ணணும் எல்லாமே. நீங்க அவசரமா பண்ணீங்கன்னா கேமரால ரெஜிஸ்டர் ஆகாது. நீங்க ஸோ ஒரு நீங்க ரியல் லைஃப்லோட ஆக்சுவலா ஸ்லோவா பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவா பண்ணீங்கன்னா அங்க ரெஜிஸ்டர் ஆகுறது சூப்பரா ரெஜிஸ்டர் ஆகும். அதே மாதிரி ஃபாஸ்ட் மோஷன் இருக்குல்ல, இப்போ ஓடுறீங்கன்னா நல்லா ஓடணும். அப்பதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்மியா ஓடுற மாதிரி, ஐ மீன் ஒரு ஃப்ரேம் நீங்க கம்மியா தான் தெரியும். நீங்க வந்து ஓடுற ஸ்பீடு தெரியாது. ஆக்சுவல் கொஞ்சம் ஸ்லோவா தான் காட்டுது. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் அந்த கேமரா முன்னாடி நிக்க தான் தெரியுது பிரகாஷ். இன்னொரு 5 படம் பிரகாஷ் தெரியுவேன். நாமளா இன்னும் ஆக்சுவலா ஒரு படம் வரணும். அது நல்லா நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப டப்பிங்லாம் கூட ரொம்ப காம்ப்ளிமெண்ட் தந்தாங்க. சார் ஒரு மீட்டர் பிடிச்சிட்டீங்க, காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க, செம்ம என்ஜாய் பண்ணுங்க. என்ன மேட்டர்னா, ஷூட்ல நல்லா பேசிட்டேன் பிரகாஷ். நல்லா டைரக்டர் நல்ல பர்மிஷன் கொடுத்துட்டாரு. டயலாக்லாம் நல்லா பேசிட்டேன். அதை டப்பிங்ல மேட்ச் பண்றதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. ஏன்னா நீங்க அதுவும் டக்குன்னு பேசிட்டீங்கன்னா டப்பிங்ல மேட்ச் பண்ணவே முடியாது. அந்த எக்ஸாக்டா எடுத்துட்டு வரது நம்ம வாய்ஸே நம்ம மேட்ச் பண்ண முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா விவேக் சார் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமையா பேசியிருப்பாங்க. எல்லாரும் எல்லா டயலாக பாத்தீங்கன்னா நிறுத்தி பொறுமையா பேசுவாங்க. ஏன்னா அப்பதான் டப்பிங் ஈஸியா இருக்கும். அது வடிவேல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமையா பேசுவாரு. அழகா அப்படி நின்று என்ன அப்படிங்கிறாரு. எதுவுமே ஸ்பீடா இருக்காது. அதுவும் கத்துக்கிட்டேன் நான். ஸோ அந்த படம்லாம் வரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ரோல் அது, அதெல்லாம் வரணும். அது நம்ம கையில் என்ன இருக்கு நண்பா, நம்ம வேலை செய்வோம். பட் குறைஞ்சது ஒரு 3 to 4 படம் இருக்குங்க இந்த வருஷம் இருக்கு, நடிக்க வேண்டியது இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ். காட்ஸ் கிரேஸ் கூட விடுங்க, எல்லாம் உங்க கிரேஸ் தான். நீங்கள் கொடுத்த இடம் தான். ஸோ உங்க கிரேஸ்ல ஏதோ தேரி கீரி ஒரு நடிகன் ஆனன்னா. ஆனா நடிப்புங்கிறது கொடுக்குற மரியாதை வேற பிரகாஷ். நம்ம என்னதான் யூடியூபர் அப்படின்னாலும் ரேண்டமா ஏதோ ஒரு படம் அந்த இதுல பார்த்தாங்க, அந்த மீசி இல்லாம ஒரு மாதிரி வந்தீங்க, அந்த இது வடக்குப்பட்டி, ஆமாங்க அது நல்லா நடிச்சிருந்தீங்க, பரவாயில்லையடா இதெல்லாம் ஞாபகம் எல்லாரும் பாக்குறாங்க அதையே. ஸோ அது கொடுக்குற மரியாதை நமக்கு அது வேறதான். ஒழுங்கா நடிச்சு மேல போயிடணும், பார்ப்போம். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா மே மாசம் 1 வருது, நீங்க வெயிட் பண்ணுவோம். ஆமா நண்பா, மே வருது, கண்டிப்பா மே 1 வருது. எனக்குலாம் டிக்கில நம்ம இன்னொரு 4 படம் பண்ணிருக்கேன். அதுதான் நல்லா ஃபன்னா பண்ணா. இல்ல நண்பா, இது தர ஃபன்லாம் இருக்கு, தர ஃபன்லாம் பேசியிருக்கேன். தர ஃபன் கண்டிப்பா 100% எனக்கு அந்த 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 மீட்டர் எடுத்துட்டு வர எனக்கு டிக்லோனால கம்ப்ளீட்டா சந்தானம் பிரகாஷ் அவர் தான் எனக்கு சொல்லி தருவார். பிரசாந்த், ஏன்னா இவன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே என் டைரக்டர் என்னை திட்டிகிட்டே இருப்பான். அதனால நான் அவங்க கிடைக்கிற பிரகாஷ், அவங்க கிடைக்கிற பிரசாந்த் இங்க வா அப்படின்ட்டு சொல்லி தருவார். அண்ணன் உட்காந்து சொல்லி தருவார். அது பெரிய பொறுமை பிரகாஷ். சந்தானன் எல்லாம் பார்த்தீங்கன்னா
நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு ஷாட்டு நைட் 12 மணி. அவர் அன்னைக்கு வந்து ஏதோ பர்சனல் வேலை வெளில போயிட்டு வந்தாரு. வந்துட்டு ஷூட்டு சரி டயர்டு அவரு. அவர் ஆக்சுவலா சீனு அவர் ஷோல்டர் மட்டும் தான் சஜஷன்ல இருக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. அவர் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியா இன்னொரு ஷோல்டர் நிக்க வச்சிருக்கலாம். அப்படி நின்னுட்டு நான் ஒரே ஒரு டயலாக் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு ஈஸியா இருக்கும். 10 டேக்லாம் இருக்கும். அவன் என்ன அசிங்கமா அப்படி மின்னு துப்புறான் டைரக்டர் பின்னாடி ஃப்ரேம் கட்டு கார்த்தி துப்புறான். ஏன்னா அவருக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. பிரசாந்த் அது அப்படிதான் இருக்கும் பிரசாந்த், நீ நடி, அது ஒண்ணும் இல்லை, நான் சொல்றேன் பாரு இப்படி பண்ணு அப்படின்ட்டு குழந்தைக்கு சொல்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்படி நம்ம ஒருத்தரோட கிரேட்னஸ் அங்கதான் தெரிஞ்சுக்க முடியும். நாம் அங்க இருந்தோம்னா அதை பண்ணிருக்கவே மாட்டோம். அவரோட பொசிஷன்ல இருந்தோம்னா பண்ணவே மாட்டோம். நம்ம உறுதியை தான் பட் கொஞ்சம் சொல்லி தருவோம். அப்படி ஸோ எப்பெல்லாம் எனக்கு வடக்குப்பட்டி ராமசாமியில் நடிக்கிற காரணம் என்னன்னா, அவரோட உட்காந்து கதை பேசுறது தான். டைம் கிடைச்சதுன்னா போய் சேர போட்டு பக்கத்துல உட்காந்துக்கலாம். அண்ணா அந்த படம் தான் எப்படின்னா பண்ணீங்க அப்படின்னு உட்காந்தோம்னா சொல்லுவோம். அப்படி அது நல்ல கரெக்டா கேட்கணும். கேட்டோம்னா சொல்லுவார், இது இப்படி பண்ண இது பண்ண அப்படின்ட்டு. அவ்வளோ லைஃப் லெசன் இருக்கும் சினிமாவோட. சினிமா நடிக்கிறது காரணமே பிரகாஷ், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் லைஃப் லெசன். நீ ஒவ்வொன்றும் கேட்டேன்னா ஐயோ. விஜய் சூர்யா சார்லாம் அந்த மார்க்கெட் ஒரு 2 நாள் நடிச்சேன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 ஃப்ரேம் வருவேன். அல்லது விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லுவோம். அப்படி அவ்வளோ உட்காந்து சொல்லுவோம். அப்படி நான் கேட்பேன், ஏன் சார் இப்படி பண்றீங்க? அவரு நடிக்க வந்தப்போ எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த ஆள் எதுக்கு டைரக்ஷன் விட்டு வரான்ட்டு. இன்னைக்கு பாரு, நம்ம எல்லாருமே நம்ம சப்கான்சியஸாவே என்ன சொல்றோம், இந்த படத்துல விஜய் சூர்யா சார் இருந்தா நல்லா இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா சொல்றோம் நம்ம. ஒருத்தன் பாருங்க, ஒருத்தன் டிட்டர்மினேஷன் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவன் எங்க போறான் பாருங்க. எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவருக்கு வந்து டேட் இல்லை, எத்தனை சம்பளம் கேட்டாலும் அவர் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆல்ரெடி. இது அவரே உருவாக்குனது. ஒருத்தன் அவன் கரியருக்காண்டி கல்யாணமே பண்ணாம இருக்கான்னா அவன் தொழில எவ்வளவு லவ் பண்ணுவான். எம்மா இதெல்லாம் பார்த்து கத்துக்கிறோம் பிரகாஷ். நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மள ஒரு துரும்பு ஓரத்துல எங்கேயோ கிடக்குறோம், அவ்வளவுதான். இவங்களெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இன்னொன்னு உடம்ப சரி பண்ணும் பிரகாஷ். ஏன்னா என்னோட பிரச்சனை நான் சொல்றேன் பாரு, நம்மளை சீரியஸா எப்ப எடுத்துக்குவாங்க தெரியுமா? ஒரு டீசென்டான பாடி இருக்கிறப்ப தான். நிறைய ரோல்ஸ் வந்து இந்த உடம்பு இருக்கிறங்காட்டி கொடுக்க முடியாது பிரகாஷ். ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமே அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நாம பாட்டுக்கு போய் ட்ரம் மாட்ட போய் நின்னோம்னா சும்மா எல்லா ரோலுமே தரமாட்டாங்க. ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவன் எதிர்பார்க்கறது வந்து ப்ராப்பரா நம்ம பிசிக் இருக்கான்ட்டு தான். ஸோ அது இந்த வருஷம் சரி பண்ணணும். ஏன்னா சரி பண்ணிட்டு போனா நம்ம கேட்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாம பாட்டுக்கு பானமா இருந்துட்டு போயிட்டு எனக்கு இது தாங்கன்னா அவன் என்ன தருவான் நமக்கு? அவன் ஃப்ரேமுக்கு அவன் கதைக்கு ஒன்று யோசிச்சு வச்சிருப்பான். அவன் எப்படி நமக்கு டக்குன்னு ரோல் தருவான்? ஸோ அந்த ப்ராசஸ் இந்த வருஷத்தோட மெயின் ப்ராசஸே அதான் பிரகாஷ், உடம்பு சரி பண்றது. ஏற்கனவே ஆதி ப்ரோ பக்கத்துல நல்லா உடம்பு குறைச்சிட்டாரு, அவர்கிட்ட டிப்ஸ் கேளுங்க, பயங்கரமா குறைச்சி வச்சிருக்காரு. ஆள் ஸ்மார்ட்டா இருக்கு அப்படி ஆளு. சரி ரைட்டு. சரி ஓகே முடிச்சிடலாமா? நம்ம பிரசாந்த் ப்ரோ நம்ம எப்பவுமே வந்து 1 மணி நேரம் 1.5 நேரத்துல முடிச்சிடுறது. 1 மணி நேரம் போறது இல்ல. சூப்பர் நல்லது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேங்கனால மண்டேங்கனால எல்லாரும் போட்டோம். நம்ம அடிக்கடி வாங்க. ஏன்னா அந்த தமிழன் வந்து வரும்போதே எல்லாமே சொன்னது பிரசாந்த் ப்ரோ வர சொல்லுங்க, பிரசாந்த் ப்ரோ வர சொல்லுங்க சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க இந்த நேரத்துல வருவீங்கிறதா எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நம்ம டெய்லியும் 9 இப்போ வந்து ஐபிஎல் நடக்கனால 9 to 10 அந்த டைம் மத்த நேரத்துல 8 to 10 போயிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் கண்டிப்பா வரேன். நீங்களும் கொஞ்சம் வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ் பிரகாஷ். இது வந்து எனிதிங் கன்சிஸ்டன்டா பண்ணும்போது இது வந்து ரேடியோ ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா ஸ்பேசஸ் வந்து ரேடியோ ரிப்ளேஸ் பண்ணிடுச்சு. எவனுமே ரேடியோ அது இதெல்லாம் கேட்கறது இல்லை. இது வந்து அதை விட ஃபன்னா ரியலா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள், ரெகுலரா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, நல்ல கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவா பண்ணுங்க. எனக்கு இந்த ஸ்பேஸ்ல நான் எனக்கு 4-5 தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நெகட்டிவா இந்த சண்டைகள் வந்து பெருசா இருக்கவே இருக்காது. ஸோ எனக்கு அது இந்த ஸ்பேஸ் பத்தி ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு அது. ஸோ விஷ் யூ கைஸ் த பெஸ்ட்.